Welcome to S3 Programming Tech Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Python program for simple interest. So எப்படி simple interest கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வந்து லேட்டஸ்டா போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து வரும். So simple interest formula is given by P into T into R divided by 100. So P is the principal amount, T is the time and R is the rate. So எப்படி வந்து நம்ம simple interest கண்டுபிடிக்கிறது? அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ண போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல PTR அப்படிங்கிற 3 வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். சோ பிரிண்ட் the principal is P, the time period is T and rate of interest is R. சோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SI equal to P star T star R divided by 100. சோ நம்மளுக்கு வந்து ஈஸியா இன்ட்ரெஸ்ட் வந்துரும். சோ ரிட்டர்ன் SI. சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் 868 அப்படிங்கறத பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ PTR வந்து நம்ம இதுல பாஸ் பண்ணிருக்கோம். இப்ப கண்ட்ரோல் F5 பிரஸ் பண்ணுங்க. So the principal is 8 and the time period is 6 and the rate of the interest is 8. So the simple interest is 3.84. ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 100 கொடுக்கிறோம். அடுத்தது வந்து the program for simple interest with taking input from the user கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து இன்புட் வாங்க போறோம் அப்படின்னு பார்க்க. சோ நம்ம முன்னாடி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அது P into T into R divided by 100 அதே சேம் திங் தான். பட் என்ன பண்ண போறோம் யூசர் கிட்ட இருந்து நம்ம வேல்யூ வந்து கெட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது வந்து அப்படியே நம்ம அதே திருப்பி வச்சுக்கலாம். நம்ம முன்னாடி போட்டதே அப்படியே வச்சுக்கலாம். இங்க வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா P equal to integer, the input enter the principal amount, அதே மாதிரி input enter the time period, input enter the rate of interest. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து PTR அப்படிங்கிற வேல்யூ வேரியபிளா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சோ இங்க வந்து நம்ம அதை பாஸ் பண்றோம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுங்க இத கண்ட்ரோல் F5 கொடுங்க. சோ நம்மள்ட்ட கேக்குது enter the principal amount அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப அமௌண்ட் கொடுக்க போறோம். சோ நான் வந்து 3000 அப்படின்னு கொடுக்கிறேன். 3000 அதே மாதிரி டைம் பீரியட் வந்து 7 அப்படின்னு கொடுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1 அப்படின்னு கொடுக்கிறேன். சோ என்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 210. ஓகேவா? 210. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சோ the compound interest formula A equal to P bracketல 1 plus R divided by 100 power T. So the compound interest equal to A minus P, where A is the amount, P is the principal amount, R is the rate and T is the time. So இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெஃபினேஷன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல பிரின்சிபல் ரேட் டைம் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ஸ்டார் பவர் 1 பிளஸ் ரேட் டிவைட் பை 100 கமா டைம் கொடுத்திருக்கோம். சோ CA ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் CI. சோ இதுல வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம் 10,000 10.255 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இத வந்து நீங்க இப்ப ரன் பண்ணுங்க கண்ட்ரோல் F5. So the compound interest is 6288.946267774416. ஓகேவா? சோ இதே நம்ம என்ன பண்ணலாம் யூசர் கிட்ட இருந்து எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னு பாப்போம். அதே சேம் திங் தான். முன்னாடி நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி பார்த்தோமோ அதே சேம் திங் தான். சோ நம்ம முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே தான் வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கோம். சோ பிரின்சிபல் ஈக்குவல் டு இன்டிஜர் இன்புட் enter the principal amount, enter the rate of the interest, enter the time in years.
சோ அந்த மூணுதையும் என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து நம்ம பாஸ் பண்ணிருக்கோம், பிரின்சிபல், ரேட் அண்ட் டைம். ஓகேவா? இப்ப இத வந்து கண்ட்ரோல் F5. சோ நம்மள்ட்ட வந்து என்டர் த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு கேக்குது. இப்ப நம்ம வந்து கொடுக்க போறோம் 3000 அப்படின்னு கொடுப்போம். அதே மாதிரி என்டர் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 அப்படின்னு கொடுக்கிறோம். இயர்ஸ் வந்து 3 அப்படின்னு கொடுக்கிறோம். சோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 472.875 சம்திங். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ இந்த பவர் ஃபங்க்ஷன் இல்லாம எப்படி சிம்பிளா போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பவர் ஃபங்க்ஷன் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல. சோ P equal to 1200 கொடுத்திருக்கோம், T equal to 2, R equal to 5.4 கொடுத்திருக்கோம், A equal to P star 1 plus bracket குள்ள R divided by 100 star star T கொடுத்திருக்கோம். சோ CI is equal to A minus P கொடுத்திருக்கோம். சோ பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம் CI. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப வந்து நீங்க கண்ட்ரோல் F5 பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 133.092 சம்திங். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம போட்டுடலாம். சோ இதே வந்து நம்ம லூப்ல எப்படி பண்ண போறோம்? இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பவர் ஃபங்க்ஷன் கொடுத்தோம், அதுக்கப்புறம் யூசர் கிட்ட இருந்து எப்படி வேல்யூ கெட் பண்றது அப்படின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் பவர் ஃபங்க்ஷன் இல்லாம பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பிரின்சிபல், ரேட், டைம் கொடுத்திருக்கோம், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் கொடுத்திருக்கோம். சோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் டைம் கொடுத்திருக்கோம். சோ ஃபார் லூப்ல வந்து டைம் கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், லூப்ப ஸ்டார்ட் பண்ண சொல்றோம். அமௌண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்டார் 1 பிளஸ் ரேட் டிவைடட் பை 100. சோ CA ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சோ பிரிண்ட் என்ன பண்றோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் CA கொடுக்கிறோம். சோ இதுல வந்து வேல்யூ பாஸ் பண்றோம் 1200, 5.4, 2. சோ இந்த டைம் பீரியட் வந்து 2. சோ அது அந்த லூப் வந்து 2 தடவை நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றோம், இத ரன் பண்ணி விடுங்க. கண்ட்ரோல் F. சோ நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 133.0999 வருது. சோ நம்ம அமௌண்ட் கூட நம்ம 1500 கொடுப்போம். சோ டைம் பீரியட் வந்து 3 கொடுப்போம். இப்ப என்ன வருது அப்படின்னு பாக்க. சோ நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 256.358196 சம்திங் வருது. ஓகேவா? சோ நம்ம வேறொரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.